இந்த படத்தில் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சிம்பிள் திங். நிறைய பேர் இப்போ என்னையே கேட்டாங்க, இது கேஸ்ட் ஓரியன்ட் படமா அது இதுவாக. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ்க்காக தேவர் வந்து என்ன பண்ணாரோ அதை தான் இதில் காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே ஈவன் என் பையன் படம் பார்த்தான், 4 வயசு பையன். அவனுக்கே ஓரளவுக்கு இது புரிஞ்சுது. பிரேக்கில் அவனே சொன்னான், அம்மா படம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அவனுக்கு இன்டெப்த்தாக புரியல, பட் ஓவராலாக அவனுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கவே தானே அந்த அந்த வார்த்தையை குழந்தை சொல்லுது. ஸோ அதனால் அவனுக்குமே பிடிச்சிருந்தது, எனக்குமே பிடிச்சிருந்தது. அதுதான் இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே காமராஜர் பற்றி நமக்கு சில விஷயங்கள் மைண்டில் இருக்கும். நான் காஞ்சிபுரம் தான், அதனால் எனக்கு காமராஜர் பற்றி ஓரளவுக்கு எனக்கு மைண்டில் இருக்குது. இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்க விஷயங்கள் பார்த்தா ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியும் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது மூலயமா நான் போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹிஸ்ட்ரியில் நடந்ததா அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு இது வந்து ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்குது. ஸோ எனக்குமே எக்ஸாக்டாக தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் 2 பேருக்கும் நடந்துச்சா அப்படின்றது எனக்குமே தெரியாது. பேர்லேயே உங்களுக்கு தெரியுது என்ன என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன வந்து கன்வே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆனாலுமே வந்து அந்த சமூகத்தை பற்றி மட்டும் பேசல, எல்லா சமூகத்தை பற்றியுமே. நீங்கள் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரை பற்றியுமே பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து தேவரை பற்றி சொல்லியிருக்காங்க.